ஹலோ மக்களே, இப்போ நம்ம பேச போகிற டாபிக் தான் ஐடி இண்டஸ்ட்ரி மேல் கை வைக்க போகிறாரா ட்ரம்ப். ரீசெண்டாக நிறைய செய்திகளில் வந்த ஒரு நியூஸ் தான், ஐடி இண்டஸ்ட்ரியில் நம்ம டேரிஃப்ஸ் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் யோசிக்கிறதா லாரா லூமர் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஆக்டிவிஸ்ட், அங்கே அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆக்டிவிஸ்ட் அவங்களோட தனிப்பட்ட வெப்சைட்டில் சின்னதாக ஒரு ட்வீட் மாதிரியோ ஒரு போஸ்ட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அவங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி மேலே டேரிஃப்ஸ் போட்டாங்க அப்படின்னா, ஐடி இண்டஸ்ட்ரி அமெரிக்காவை நம்பி இருக்கிற கம்பெனிஸ் இந்தியாவிலலாம் கீழே விழுந்துடும். அந்த வேலையெல்லாம் நம்ம அமெரிக்கர்களுக்கே திருப்பி கொடுத்துடலாம். அதனால அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகள் மிகவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து அவுட் சோர்ஸ் பண்ணுற இந்த ஒரு கம்பெனிஸ் எல்லாம் அமெரிக்காவுக்கு மிக குறைஞ்ச வேலை, அதாவது அடிமட்ட ரேட்டில் நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம். இந்த வேலையை கட் பண்ணி அங்கே கொடுத்தாங்கன்னா அதே காஸ்ட்டில் அவங்க வேலை செய்வாங்களா? அவங்க நாட்டு மக்களே தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த விட சீப்பாக எந்த நாட்டுனாலேயும் ஒரு ஐடி சர்வீசஸ் கொடுக்க முடியாது. அதனால தான் இந்தியா மட்டும் இல்லை, நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம் இந்தியாவோட ஐடி சர்வீசஸ் நம்பி இருக்குது. ஏன்னா இந்தியாவில் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் கடந்த 15 வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கு. நிறைய கண்ட்ரீஸில் ஸ்டெபிலிட்டி இல்லாததாலேயே அவங்களால நம்மளை மாதிரி ஸ்பீடாக ஐடியில் க்ரோ ஆக முடியல. இது அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாடுகளுக்கு தேவையான ஒன்று. அதாவது அவங்களோட வேலைகளை, அடிமட்ட வேலைகளை செய்கிறதுக்கு ஒரு நாடு தேவை. அது இந்தியாவில் நிறைய அந்த சர்வீசஸ் இருக்குது. அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ அதை அவங்க கட் டவுன் பண்ணாங்கன்னா அவங்க ஊர் மக்கள் அதை செய்யறதுக்கு தயாரா அதே காஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா முடியாது. ஆனால் அந்த லாரா லூமர் சொன்ன ஒரு விஷயம் இன்டைரக்டாக நம்மால் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. அது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, H1B வீசாவில் கை வைக்கிறது. ரீசெண்டாக பார்த்தோம்னா H1B வீசா அமெரிக்காவில் ரொம்ப குறைவாக தான் அப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி. ஆனால் எந்த அளவுக்கு அது அப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போன வருஷத்தை எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 30% கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க இந்தியர்களுக்கு. இவங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி அவுட் சோர்சிங் ஒர்க்கெல்லாம் இந்தியாவால் தான் கனக்கச்சிதமாக செய்ய முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரெடியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 10-15 வருஷமாக நமக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய கம்பெனிஸில் அந்த எம்ப்ளாயீஸோட ஒரிஜினல் நேமை எடுத்துகிட்டு ஒரு ஸ்டாஃப் அலோகேட் பண்ணி அந்த ஸ்டாஃபுக்கு இங்கிலீஷ்காரன் பேரையே வச்சு விட்ருவாங்க. ஜான், பால் அந்த மாதிரிலாம் வச்சு விட்ருவாங்க. இந்த மைக்ரோசாஃப்ட் சப்போர்ட்டு, ஆரக்கிள் சப்போர்ட்டு, இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இங்கிலீஷ்காரங்களோட கஷ்டத்தை ஈஸியாக தீர்த்து வைக்கிறதுக்காக நம்ம வச்சுருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம அமெரிக்கன் லேபர் லாவை கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு. இதை அவங்களே தீர்த்து வச்சாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிறவனுக்கு பெர் டே பெர் ஹவர் டாலர் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா $8 வரைக்கும் கட்டணும். $7.25 1 மணி நேரத்துக்கு மினிமமாக கொடுக்கணும். 10 பேரை வேலைக்கு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 9 மணி நேரம் வேலை. ஒரு ஆளுக்கு $65 கொடுக்கணும். 10 பேருக்கு $650 கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. 30 நாளைக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட $20,000. இந்த $20,000 இந்தியாவில் இருக்கிறவங்க கொடுத்தோம்னா இதே டாலர் காஸ்ட்டில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 50 பேரை வேலைக்கு வைக்கலாம். இப்போ அது லாபமா இல்லை இது லாபமா? அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நீடுனா பிஸ்னஸோட க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் கம்மி காஸ்ட்டில். அது இந்தியாவில் மட்டும்தான் முடியும். இந்தியாவை விட கம்மி டாலர் காஸ்ட் வச்சுருக்கிற எந்த நாடும் உலகத்தில் செய்யவே முடியாது. மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா சில ஆஃப்ரிக்கன் நாடுகளும், இந்த பக்கம் ஈஸ்ட்டில் இருக்கிற சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் மட்டும்தான் இருக்குது. இவங்களும் ஐடியில் அந்தளவுக்கு வளர்ந்துருக்காங்களான்னா கிடையாது. அதெல்லாம் டூரிசம் நம்பி இருக்கிற கண்ட்ரிஸ். ஸோ ட்ரம்ப் பாட்டிக்கு இந்த மாதிரி 50% டேரிஃப் ஐடி சர்வீசஸ் மேலே ஏற்றுனாங்கன்னா நமக்கு பாதிப்பு தான் இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்கும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான பாதிப்பு இருக்குது. மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படிங்கிற அந்த ஸ்லோகன் நல்லா இருக்குது, தவிர இந்த ஒரு தாட் ப்ராசஸ் அவங்கக்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியல. அவங்களே இதெல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்நேரம். நம்ம இந்தியர்களோட பொருளாதாரத்தில் கை வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் செய்யும். ஏன்னா அது நம்மளோட பிரெட் அண்ட் பட்டர். அதில் கை வச்சாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் இது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, அந்த லாரா லூமர் சொன்னது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்தியர்கள்கிட்ட ஐடி சப்போர்ட் எப்போவுமே இருக்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.